தெரியுமா யாருக்காவது? கொஞ்சம் பக்கத்துல வா. இது என்ன பூ கையில வச்சிருக்கேன்னு தெரியுதா? வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகா இருக்கு. இது பாருங்க, சிவலிங்க பூ. ஸோ சிவன் வந்து இத்தனை நாகத்துக்கு நடுவில் சிவன் வந்து உக்காந்துருக்க மாதிரி இருக்கும் லிங்கம். இதில் ஒரு சில பேர் இதை லிங்க ஃப்ளவர்னுவாங்க, லிங்க பூன்னுவாங்க. ஒரு சிலர் சிவலிங்க பூ அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் நிறைய ஊர்களில் வேற வேற பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பூ பார்க்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இப்படி ஒரு ஒரு அழகான ஒரு இந்த பூவோட ஸ்ட்ரக்சரே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சிவன் நடுவில் இருக்க மாதிரி. ஸோ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த பூவை பார்க்கும்போது. அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த பூ மேலே இல்லை, இந்த மரத்தில் வந்து ஒரு பெரிய காய் இருக்கும். இப்போ இந்த மரத்தில் வந்து காய் இல்லை, ஆனால் பெரிய பெரிய காய் பார்த்துருப்பீங்க இந்த மரத்தில். அந்த காய் எதுக்கு யூஸ் ஆகும்ன்றது